நண்பர்களே, ஆஸ்ட்ரோ வெல்த்லேருந்து பிரபு சுப்ரமணியம். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா, ஷேர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோல பார்த்துருந்தோம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி ஷேர்ஸ்னுடைய டைப்ஸ் வந்து பார்க்க போறோம். அந்த ஈக்விட்டி ஷேர்ஸ் டைப்ல வந்து என்ன பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு வந்து கஸ்டமருக்கு கிடைக்க போகுது, அதாவது நம்ம இன்வெஸ்டருக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்க்க போறோம். அந்த ஈக்விட்டி டைப்ஸ்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 4 டைப்ஸ் இருக்கு. அதுல வந்து ரைட் ஷேர்ஸ், போனஸ் ஷேர்ஸ், ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ், தென் பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 டைப் இருக்கு. இந்த 4ஐயும் வந்து பார்க்க போறோம். வாங்க. அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கு நீங்க வந்து பெல் ஐக்கான் வரும். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலா எனக்கு டைப்ஸ் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து பார்க்க போறோம். இந்த டைப்ஸ் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ்ல பாத்தீங்கன்னா 4 டைப் இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரைட் இஷ்யூஸ், அதாவது ரைட் ஷேர்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த ரைட் ஷேர்ஸ் யாரு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னா, எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் இருக்காங்க பாத்தீங்களா, அதாவது ஆல்ரெடி ஷேர்ஸ் வச்சிருக்கீங்க வந்து இந்த ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இது வந்து ஒரு அடிஷனல் ஷேர்ஸா வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த அடிஷனல் ஷேர்ஸ் கிடைக்கும். அதனால பாத்தீங்கன்னா இந்த ஷேர்ஸ் பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ரேட்ல தான் கம்பெனி வந்து கொடுப்பாங்க. டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ கம்பெனில ஷேர்ஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. செகண்டரி மார்க்கெட்ல ஒரு 100 ரூபாய் ஷேர்ஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80 இருந்து 85 ரூபாய்க்குள்ள பிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது டிபெண்ட்ஸ் அப்பான் கம்பெனியுடைய டிசிஷன் தான். இது வந்து எவ்வளவு டிஸ்கவுண்ட்ல வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியோட டிசிஷன் தான். அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் ரேட்ல வந்து தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. தென் பாத்தீங்கன்னா இது எப்படி பிக்ஸ் பண்ணுவாங்க, அதாவது எந்த ரேஷியோல வந்து ஷேர்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் கம்பெனி வந்து ஒரு 1 லேக் ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்றதுக்கான ரைட்ஸ், அதாவது கம்பெனி வந்து டிசிஷன் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதுல நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கேட்பாங்க. அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டருக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கேட்பாங்க. கேட்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் ஷேர்ஸ் வந்து வந்துருது. அதாவது நம்ம ஒருத்தர் வந்து 200 ஷேர் கேட்பாங்க, ஒருத்தர் வந்து 1000 ஷேர் கேட்பாங்க, இன்னொருத்தர் 10,000 ஷேர் கேட்பாங்க. அந்த மாதிரி 2 லட்சம் ஷேர்ஸ் வந்து கேட்கறாங்க. இப்போ வந்து 1 லட்சம் ஷேர் தான் நம்ம கிட்ட இருக்கு. 2 லட்சம் ஷேர்ஸ் கேட்கும்போது நம்ம எப்படி எந்த பேசிஸ்ல வந்து பிரிச்சு கொடுக்குறது அப்படின்னு கம்பெனி வந்து டிசைட் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து 200 ஷேர் கேட்டவங்களுக்கு 100 ஷேர்ஸா வந்து பிரிச்சு கொடுப்பாங்க. இப்போ 1000 ஷேர்ஸ் கேட்டவங்களுக்கு 500 ஷேர்ஸ் வந்து பிரிச்சு கொடுப்பாங்க. இந்த பேசிஸ்ல வந்து பிரிச்சு கொடுக்கறதுக்கு தான் ப்ரோரேட்டா பேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ப்ரோரேட்டா பேசிஸ்ல வந்து பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அது இல்லாத பாத்தீங்கன்னா, இந்த ரைட் ஷேர் ஹோல்டர் இருக்காங்க பாத்தீங்களா, அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர், அவங்களுக்கு வந்து இந்த ரைட் ஷேர்ஸ் வேணும், அதாவது தேவைப்படுது அப்படின்னு சொன்னா அவங்க வந்து அப்ளை பண்ணிட்டு ஷேர்ஸ் வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வேண்டாம், இல்ல வேற ஒருத்தருக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கொடுக்கலாம். அதாவது அந்த ஷேர்ஸ் வந்து ரைட் பண்ணி கொடுக்கணும். அதாவது எனக்கு வேண்டாம், மற்றவங்க வந்து இந்த ஷேர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னா மற்றவங்க வந்து இந்த ரைட் இஷ்யூ வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க கம்பெனில. தென் இப்போ வந்து ஷேர் ஹோல்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துட்டோம். மீதி பாத்தீங்கன்னா இப்போ கம்பெனியுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் ஷேர்ஸ் வந்து கம்பெனி வந்து ரைட் இஷ்யூ வந்து இஷ்யூ பண்ணலாம்னு டிசைட் பண்ணிருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு 80,000 ஷேர்ஸ் தான் வந்து எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் வந்து கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் ஷேர் ஹோல்டர் வந்து முதல்ல கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோரேட்டா பேசிஸ்ல பிரிச்சோம். இதே பாத்தீங்கன்னா 1 லட்சம் ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணலாம்னு இருக்காங்க. ஆனா 80,000 ஷேர்ஸ் வந்து தான் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் வந்து கேட்கறாங்க அப்படின்னா, மீதி இருக்கிற அந்த 20,000 ஷேர்ஸ் பாத்தீங்கன்னா ஆக்ஷன் மார்க்கெட்டுக்கு வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த ஆக்ஷன் மார்க்கெட்ல எடுத்துட்டு போயிட்டு ஷேர்ஸ் வந்து அங்க வந்து சேல் பண்ணிடுவாங்க. ஆக முதல்ல டேலி வந்து கம்பெனி வந்து 1 லட்சம் ஷேர்ஸ் வந்து வித்துருவாங்க. இதனுடைய நன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ ரைட் இஷ்யூ வந்து இஷ்யூ பண்றதுனால இதனுடைய அட்வான்டேஜ் என்ன பாத்தீங்கன்னா, கம்பெனியுடைய கேபிட்டல் அதிகமாகும். அது இல்லாம பாத்தீங்கன்னா கம்பெனிக்கு ஏதாவது டெபிட்ஸ் இருக்கு, அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங், அதாவது கம்பெனி பாத்தீங்கன்னா ஒரு கடனோ மற்ற டிபெஞ்சர்ஸ் பாண்டோ ஏதாவது வாங்கி வச்சிருந்து திருப்பி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா இந்த மாதிரி ஷேர்ஸ் வந்து ரைட் இஷ்யூ வந்து இஷ்யூ பண்ணிட்டு அந்த டெபிட்டை வந்து கிளியர் பண்ணுவாங்க. தென் அது இல்லாத பாத்தீங்கன்னா கம்பெனி வந்து ஒரு நியூ கம்பெனி வந்து அக்விசிஷன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அக்விசிஷன் பண்ணும்போது ஃபண்ட் தேவைப்படுறதுனாலும் இந்த மாதிரி ரைட் இஷ்யூஸ் வந்து எடுத்து வந்து மக்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டு ஃபண்டை வந்து ரீபேமெண்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டருக்கு தான் கொடுப்பாங்க. இது பாத்தீங்கன்னா என்ன பேசிஸ்ல கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதாவது போனஸ் வந்து டிக்ளேர் பண்ணும் போதே, அதாவது ஒரு 4 ஷேர் வச்சிருக்கீங்க, 1 ஷேர் வந்து போனஸ், 5 ஷேர் வச்சிருக்கீங்க பாத்தீங்கன்னா 2 ஷேர் போனஸ், இந்த மாதிரி சொல்லிட்டு போனஸ் வந்து அறிவிச்சிருவாங்க. அதாவது பிஃபோராவே அறிவிச்சிருவாங்க எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டருக்கு. இது பாத்தீங்கன்னா இந்த போனஸ் வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் சார்ஜஸ்ல உங்களுக்கு வந்து ஷேர்ஸ் வந்து கிடைக்கும். அதாவது
மொத்தமாவே உங்களுக்கு வந்து எதுவும் பேமெண்ட் வந்து பே பண்ண தேவையில்லை. அப்படி வந்து குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா, ஒரு 100 ஷேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 ஷேர்ஸ் வந்து போனஸ் ஷேர்ஸா இஷ்யூ பண்ணுவாங்க. இதே 1000 ஷேர்ஸ் வச்சிருக்கீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 500 ஷேர்ஸ் வந்து போனஸ் ஷேர்ஸா இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த மாரி வந்து இந்த ரேஷியோல தான் வந்து போனஸ் ஷேர்ஸ்லாம் இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ பிஃபோரா வந்து ரைட் ஷேர்ஸ் வந்து பார்த்தோம். இந்த ரைட் ஷேர்ஸ்லயும் அப்படித்தானே அந்த ரேஷியோல தானே பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஒரு கொஸ்டின் மார்க் வரலாம். ஆக்சுவலா அது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் போயிட்டு கம்பெனி வந்து டிசிஷன் எடுப்பாங்க. ரேஷியோ. ஆனா நாம வந்து போனஸ் ஷேர்ஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனி வந்து டிசிஷன் சொல்லும்போது, அதாவது கம்பெனி வந்து அனவுன்ஸ் பண்ணும்போது இந்த ரேஷியோல தான் இத்தனை பேருக்கு இத்தனை ஷேர்ஸ் வச்சிருக்கீங்களா, இத்தனை வந்து ஷேர் வந்து போனஸா குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கறது தான் போனஸ் ஷேர்ஸ். அதனால பார்த்தீங்கன்னா, இந்த போனஸ் ஷேர்ஸ எப்படி குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட ஏர்னிங்ஸ், ப்ராஃபிட் இருக்கு பார்த்தீங்களா, அதுல இருந்து தான் குடுப்பாங்க. அப்போ வந்து டிவிடெண்டாவும் பிரிச்சு குடுப்பாங்க. டிவிடெண்டா பிரிச்சு குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, போனஸ் ஷேர்ஸா குடுத்துருவாங்க. டிவிடெண்ட போனஸா கன்வெர்ட் பண்ணி போனஸா குடுத்துருவாங்க. அதாவது போனஸ் ஷேர்ஸா குடுத்துருவாங்க. ஒரு சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட கேஷ் போனஸாவும் குடுப்பாங்க. கேஷாவும் வித்ட்ராவல் பண்ற மாரி குடுத்துருவாங்க. இதனுடைய அட்வான்டேஜஸ் என்னன்னா, அதாவது போனஸ் ஷேர்ஸ்னுடைய அதாவது கம்பெனி வந்து கேபிட்டல் வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் ஒரு காரணம் இருக்கலாம். அது இல்லாத பார்த்தீங்கன்னா, போனஸ் ஷேர்ஸ் குடுக்கறதுனால லிக்விடிட்டி அதிகமாகும். கம்பெனியோட லிக்விடிட்டி. அதாவது இப்ப 100 ஷேர்ஸ் வச்சிருக்கீங்க. இப்ப 150 ஷேர்ஸ் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு 50 ஷேர்ஸ் வந்து அடிஷனலா கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா, 150 ஷேர்ஸ் இருக்கும். அந்த 150 ஷேர்ஸையும் பார்த்தீங்கன்னா, நம்ம விக்கணும். அதாவது அதாவது நமக்கு வந்து பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஒரு ஒரு 50% ஆஃப் ஷேர்ஸ் வந்து விக்கும்போது பார்த்தீங்கன்னா, 75 ஷேர்ஸ் வெளிய வந்து ரிலீஸ் பண்ணுவோம். மீதி பார்த்தீங்கன்னா, 75 ஷேர்ஸ் வந்து நம்ம வச்சிருக்கோம். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, விக்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் வந்து லிக்விடிட்டி வந்து அதிகமா இருக்கு. அந்த பர்ப்பஸ்க்காக வந்து போனஸ் ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்றதுக்கான சான்சஸ் மேஜரா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, இந்த போனஸ் ஷேர்ஸ் அறிவிச்ச உடனே அ செகண்டரி மார்க்கெட்ல இதனுடைய ஷேர்ஸ்னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா, 50% குறைஞ்சிருக்கு. போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண உடனே. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த போனஸ் ஷேர்ஸ்க்கு வந்து எந்த விதமான டாக்ஸேஷனும் கிடையாது. டாக்ஸேஷன் இல்லாத போனஸ் ஷேர்ஸ் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுதான் போனஸ் ஷேர்ஸ்னுடைய ஃபுல் டீடைல்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ். பிரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் ஹோல்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, பிரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டருக்கு வந்து ஏதாவது டிவிடெண்ட் வந்து கம்பெனி வந்து இஷ்யூ பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் வந்து டிவிடெண்ட் வந்து பிரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டருக்கு தான் குடுப்பாங்க. ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் வந்து டிவிடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எடுக்க முடியாது. இது மிகப்பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, பிரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டர். அது இல்லாத பார்த்தீங்கன்னா, கம்பெனியோடைய ஒரு சப்போஸ் வந்து லிக்விடேட் பண்றாங்க. கம்பெனி வந்து சேல் பண்றாங்க அல்லது நம்ம பேங்க்ரப்ட் ஆகுதுங்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, அப்போ வர்ற ஃபண்ட வந்து பிரிச்சு குடுக்குறது பார்த்தீங்கன்னா, பிரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டருக்கு தான் ஃபர்ஸ்ட் குடுப்பாங்க. அதனால லாஸ் மேக்கிங் வந்து இவங்களுக்கு வந்து எந்த வகையிலும், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வந்து எந்த வகையிலும் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து வோட்டிங் ரைட்ஸும் கிடையாது பிரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டருக்கு. இப்ப இந்த பிரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ பத்தி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்துட்டோம். போனோம் வீடியோல பார்த்துட்டோம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க்ஸ் வந்து குடுத்துருக்கோம். அத வந்து பாருங்க. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா, குமுலேட்டிவ் பிரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த குமுலேட்டிவ் பிரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா, சேம் பிரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ் தான். வோட்டிங் ரைட்ஸ் கிடையாது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல எந்த வகையிலும் வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்க. இந்த குமுலேட்டிவ் டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் கம்பெனி வந்து பிஃபோரா அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க டிவிடெண்ட் ஏதாவது கொடுக்க முடியாத இருந்திருக்கலாம். ஆனா இது வந்து குமுலேட்டிவ் ஷேர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஷேர்ஸ் வந்து அதாவது டிவிடெண்ட்டையும் வந்து இவங்களுக்கு வந்து குடுத்துருவாங்க. அந்த பர்ப்பஸ்க்காக இதை வந்து குமுலேட்டிவ் பிரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ் வந்து சொல்லுவோம். இதுதான் இன்றைய வீடியோல பார்த்தீங்கன்னா, நாம வந்து 4 டைப்ஸ் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து பார்த்துட்டோம். 4 வகை ஈக்விட்டி ஷேர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, மேஜரா பார்த்தீங்கன்னா ரைட் இஷ்யூவும் போனஸ் இஷ்யூவும் தான் நம்ம வந்து இப்போ இந்த கண்டென்ட்ல வந்து பார்த்துருக்கோம். ஏன்னா பிரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ் வந்து போன எபிசோட்லயே நம்ம பார்த்துட்டோம். தென் இதுவரையிலும் நம்ம ஷேர்ஸ்னுடைய டைப்ஸ் வந்து பார்த்துட்டோம். தென் பார்த்தீங்கன்னா, இதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈக்விட்டி ஷேர்ஸ் ஹோல்டர்ஸ்க்கு அட்வான்டேஜஸ் எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது ஈக்விட்டி ஷேர்ஸ் ஹோல்டருக்கு பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் பேமெண்ட் வந்து கிடைக்கும். அது இல்லாத பார்த்தீங்கன்னா, இது வந்து டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது சப்போஸ் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆல்ரெடி நம்ம கோல்டுலயோ இல்ல லேண்ட்லயோ இல்ல ரியல் எஸ்டேட்லயோ நம்ம வந்து ஆல்ரெடி
இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து நாம வந்து ப்ரிஃபர் பண்றோம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டைவர்சிபிகேஷன்ல சப்போஸ் ஒரு கோல்டும் வந்து இறங்குதுன்னு வச்சுக்கோங்க, இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இறங்குது அப்படின்னு சொன்னா அப்போ வந்து ஈக்விட்டி மார்க்கெட் வந்து சப்போர்ட் பண்ணும். நமக்கு வந்து அதுல லாஸ் புக் பண்ணோம்னா இதுல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலாம், மிகப்பெரிய ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி அதாவது ஹெட்ஜிங் மாதிரியும் நம்ம வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால பாத்தீங்கன்னா இது வந்து ஓனர்ஷிப் வந்து கிரியேட் பண்ணும். அதாவது ஒவ்வொருத்தரும் ஈக்விட்டி ஷேர்ஸ் வச்சிருக்கீங்க எல்லாருமே ஒவ்வொரு ஓனர்ஷிப், அதாவது உங்களுடைய ஓனர்ஷிப் வந்து கம்பெனி இருக்கும். எந்த கம்பெனி வந்து எந்த விதமான டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் கம்பெனி வந்து உங்ககிட்ட ஒரு அப்ரூவல் வாங்காத, அதாவது ஜெனரல் பாடி மீட்டிங்கோ இல்ல முக்கியமான மேஜர் டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருந்ததுனாலோ ஷேர் ஹோல்டிங் மீட்டிங் வந்து கண்டிப்பா கண்டக்ட் பண்ணுவோம். அதுல போய் உங்களுடைய சஜஷன் சொல்லலாம். சொல்லிட்டு நீங்க வந்து ஷேர்ஸை வந்து உங்களுடைய ஓட்டிங் ரைட்ஸை வந்து நீங்க வந்து அங்க வந்து பதிவு பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கண்டினியூஸா உங்களுக்கு வந்து ஓனர்ஷிப் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும். ஓனர்ஷிப் எப்படி வளருது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் கொடுப்பாங்க, அதாவது போனஸ் ஷேர்ஸ் கொடுப்பாங்க, ரைட் ஷேர்ஸ் கொடுப்பாங்க. அப்படி இந்த மாதிரி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய அசெட் வேல்யூ அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ்ல. அது இல்லாத பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷனை வந்து இது வந்து டாலரேட் பண்ணிட்டு எடுத்துட்டு போகும். இப்போ வந்து இன்ஃபிளேஷன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வருஷத்துக்கு ஒரு 3% 4% இன்ஃபிளேஷன் வந்து பணத்தினுடைய வேல்யூ, அதாவது பண மதிப்பு வந்து குறைஞ்சிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த அளவுக்கு வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ்னுடைய பண மதிப்பு வந்து குறையாது. மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த இன்ஃபிளேஷன் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷனையும் வந்து இந்த ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய மேஜர் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ்னுடைய அட்வான்டேஜஸ் வந்து பார்த்துட்டோம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ்னுடைய டைப்ஸ் வந்து பார்த்தோம். அது இல்லாத பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோலாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இண்டெக்ஸை பத்தியும் எக்ஸ்சேஞ்சை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். அந்த எக்ஸ்சேஞ்ச் அந்த இண்டெக்ஸை பத்தி வீடியோஸ் வந்து ஃபர்தரா நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெல் ஐக்கன் வரும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபர்தர் நோட்டிபிகேஷன் வரும். இதுவரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோல